அடிப்படை வசதி இல்ல. இதை எதிர்த்து யாராவது நம்ம ஆளு பேசுவானா? சட்டமன்ற உறுப்பினரை எதிர்த்து பேசுற தெம்பு திராணி இந்த சாதியில பிறந்த எந்த ஆண்மகனுக்காவது இருக்கானா? என் தம்பி தியாகராஜன் விட்டனா பேசுவான். என் மக்களுக்கான அடிப்படை தேவை இல்லை. அப்படி இருக்க மந்திரியையும் மாவட்ட செயலாளரையும் சட்டமன்ற உறுப்பினரையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வல்லமைய உருவாக்குனது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். அதை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உணர்ந்துக்கணும். தேர்தல் நேரத்துல வருவான், தேர்தல் நேரத்துல வருவான், அதுக்கப்புறம் காணா போயிருவான். அதே மாதிரிதான் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்க மாட்டான். எல்லாரும் ஒண்ணும்பா, நம்மால் தான் எல்லாரும் ஒண்ணும்பா. ஒண்ணுன்னா ஏன்டா அடிச்சான்? இப்படிதான் 10 வருஷமா களமாடுகிறோம். தமிழகம் முழுக்க சும்மா இல்ல, 5 லட்சம் பேர் இப்ப கூட போறோம். மத்திய தமிழகமா இருக்கக்கூடிய திருச்சியில ஜனவரி 25 முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு கொடுத்து வச்சிருக்கோம். அதான் மீட்க போறோம். இப்போ எதை கொடுத்து வச்சிருக்கோம்? கைட்டு கவனி, கொஞ்சம் பிளீஸ் கவனி. அதிகாரத்தை நாம பெரும்பான்மையா இருக்க இடத்துல நீ பஞ்சாயத்து தலைவரா இருந்துக்கோன்னு சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். நீ ஒன்றிய கவுன்சிலரா இருன்னு சொல்லி சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்திருக்கோம். மாவட்ட குழு உறுப்பினரா நீ இருன்னு சொல்லி என்ன பண்ண? நாம என்ன பண்றோம்? சிறுபான்மை 10 வீடு 5 வீடு இருக்க சமூகத்துக்கிட்ட நீ பஞ்சாயத்து தலைவரா இருன்னு கொடுத்தா என்ன நினைக்கிறான்? இவனை மாதிரி ஒரு கிறுக்க இந்த உலகத்திலே இல்லைன்னு நினைக்கிறான். அதான் அதனுடைய வெளிப்பாடா ஒவ்வொரு இடத்துலயுமே அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்யாத அயோக்கியனுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். இப்ப நான் என்ன சொல்றேன், உள்ளாட்சி பிரதிநிதியா நம்ம தம்பிங்க வரணும். தமிழர் தேசம் கட்சியில உங்க ஊர்லயே 2 பொறுப்பாளர் இருப்பாங்க, அவங்க உள்ளாட்சி பிரதிநிதியா நிற்பாங்க. நீங்க இப்ப கத்துறது கோஷம் போடுறது என்னை வரவேற்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தம்பிங்க ஒரு 5000 பேர் உள்ளாட்சி பிரதிநிதி ஆனா அதை விட பெரும் மகிழ்ச்சி எனக்கு வேற எதுவுமே கிடையாது. எது பெரும் மகிழ்ச்சி? உள்ளாட்சி பிரதிநிதியா நம்ம தம்பிங்க வரணும், அதுதான் பெரும் மகிழ்ச்சி. நம்ம காலங்காலமா ஓட்டு போட்ட அரசியல்வாதி என்ன தெரியுமா பண்றான்? ஒரு பெரிய பேர் அதிர்ச்சியான தகவலை சொல்றேன் உங்ககிட்ட. நீங்க இப்ப என்னை வரவேற்கிறதுக்கு கொடி பிடிச்சீங்க, கோஷம் போட்டீங்க, வாழ்கன்னு பேரரசர் புகழ் ஓங்குகன்னு சொன்னீங்க, KKS வாழ்கன்னு சொன்னீங்க, கொடியை தூக்கி பிடிச்சிட்டு நான் முத்தரையன்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. வெளிப்படையா பனியன் போட்டுக்குவோம், திருவிழாவில் பிளக்ஸ் அடிச்சு வச்சு நான் முத்துராஜான்னு சொல்லுவோம். நம்ம மனசுல ஒண்ணும் கிடையாது, நான் முத்தரையர்னு சொல்லிட்டோம். நாம ஓட்டு போட்டு வந்தோம் பாருங்க, அரசியல்வாதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் அல்லது பஞ்சாயத்து தலைவராக கூட இருக்கலாம். என்ன தெரியுமா செய்யறான்? மறைமுகமா யார் தமிழகத்திலே சாதி வெறியன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நாம கோஷம் போட்டுட்டு நாம பாட்டுல வெள்ளந்தியா போயிட்டு இருக்கோம். நாம ஓட்டு போட்டு வந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவன் சாதாரண அலுவலக உதவியாளர், ஓஏன்னு சொல்லுவாங்க, ஆபீஸ் அசிஸ்டன்ட், அந்த உதவியாளர் பணியை கூட வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அவன் ஜாதிக்காரனை கூப்பிட்டு நம்ம ஆளுங்களை புறா கூட்டுவான். ஓட்டு போட்டது முத்திரைய, உனக்கான அரசியலை வாங்கி கொடுத்தது முத்திரைய, நீ பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக இருந்து விலை மதிக்க முடியாத ஓட்ட போட்ட முத்திரைய. ஆனா ஒரு வீட்டுல உட்கார்ந்துகிட்டே 10 போச்சு வந்திருக்குன்னா 10ஐயுமே நம்ம ஆளுங்களை கூப்பிடு. தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத, பஞ்சாயத்துக்கே சம்பந்தம் இல்லாத அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு பதவி கொடுக்க அரசு ஊழியராக்குறானே. நம்ம சாதி வெறியனா அவன் சாதி வெறியனா? அவன் தான் மிக கொடூரமான சாதி வெறியன். அவனெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம. அவன் ஆளுங்கள் எல்லாம் அரசு ஊழியராக்கிட்டு இதை எவராது பேசுவானா? நம்ம சாதி சங்கத்துல இருக்கவன் இப்படி மட்டும் பேச சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுவேன், இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அப்படி செய்யறாருன்னு சொல்லுவேன், இந்த தொகுதியோட சட்டமன்ற அப்படி சொல்லுவேன். நான் ஆம்பளத்தனமா இந்த மக்களை உருவாக்கிட்டு வரேன், ஒட்டத்தனமா உருவாக்கல. எந்த இடத்துலயுமே எதிர்த்தா எதிர்ப்பேன். நீ என்கிட்ட சமாதானம் பண்ணினா நான் ஆவேன், புரிஞ்சா? அப்படிதான் இந்த மக்களை பழக்கிறோம். அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இனி வரும் காலம் 2026க்கு பிறகு
ஒரு 5 லட்சம் பேருக்கு இந்த மாநாட்டில் கூடணும்னா எப்படி பாட்டாளிகளோடு அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க துடிக்கிறார்களோ இதுல 5 லட்சம் பேர் கூட்டிட்டோம்னா எப்படி விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி வைக்க அதிமுகவும் திமுகவும் காங்கிரசும் பிஜேபியும் துடிக்கிறார்களோ அதுமாதிரி இந்த முத்தரையர் மக்களுடைய அரசியல் முகமாக பார்க்கப்படுகிற தமிழர் தேசம் கட்சியை கூட்டணியில சேர்க்கணும்னு ஒவ்வொருத்தரும் துடிக்கிறோம். நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். உள்ளாட்சி பிரதிநிதியிலே கூட்டணி வச்சு நம்ம தம்பிகளுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிக்கான வாய்ப்பை அவன் கொடுத்தாதான் இந்த மாநாடு வெற்றின்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது. தயவு செஞ்சு அன்னைக்கு லீவு தான், அம்மா வேலைக்கு லீவு. தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள், இது ஏதோ சின்ன பயலுக்கு விவகாரம் நினைச்சிடாதீங்க. சின்ன பயலுக்கு மட்டும் போனா போதும், இளைஞர்கள் போனா போதும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தாய்மார்களும் கலந்துக்கங்க, பெரியவங்களும் கலந்துக்கங்க. இது முத்தரையர் சமுதாயத்தினுடைய குடும்ப விழா. எப்படி முத்தரையர் சமூகத்தினுடைய குடும்ப விழா தான் ஜனவரி 25 நடக்கிற முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டிற்கு பிறகு இந்த சமூகத்திற்கான அரசியல் அங்கீகாரத்தை தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மட்டும்தான் உருவாக்க முடியும். வேலையெல்லாம் எலெக்ஷன்ல காணா போயிருவான், காணா ஆக்கிடுவோம். இந்த மக்களுக்கான பாதுகாப்பை, இந்த மக்களை அடையாளப்படுத்தி, இந்த மக்களுக்கான அரசியல் எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பான் தம்பி. இன்னைக்கு 10 கார் என் கூட வருது. ஒருத்தருக்குமே நான் டீசல் போடல, ஒருத்தருக்குமே நான் டீசல் போடல. 10 காரு 15 காரு வரணும்னு ஒருத்தர்கிட்டே சொல்லல. நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, நான் இவங்களுக்கு டொனேஷனும் கொடுத்தது இல்ல. எதற்காக தம்பிங்க வரான்னா, இந்த மக்களுக்கான அரசியலை அண்ணன் முன்னெடுக்கிறார், அவ கூட நம்ம கை கோத்து நிக்கணும்னு வரான். எதிர்பார்ப்பு இல்லை. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, இந்த மக்களுக்காக அண்ணன் நிக்கிறார், அவருக்காக நம்ம நிக்கணும். அதான் எதிர்பார்ப்பு. கார் வாங்கி கொடுத்து சமூக வேலை பார்க்க சொல்றது எதிர்பார்ப்பு இல்ல. இங்க இருக்க பொறுப்பாளரை ஆசனார்த்த கூறி கொண்டு போய் அங்க வச்சு பணத்தை கொடுத்து வேலை பார்க்கறது, இதெல்லாம் திராவிட கட்சி செய்யறது கருமம் பிடிச்ச வேலை. எவ்வளவு பெரிய ஆகையால யார் எப்படி பழைய சமூக மக்களுடைய ஒரே தலைமை, ஒற்றை தலைமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வேற யாருக்கு போக மாட்டாங்க. அவங்க எவனா வரட்டும். அதே மாதிரிதான் வன்னியர் சமூக மக்களுடைய ஒரே தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி, அதனுடைய தலைவர் ராமதாஸ் தான். அதனாலதான் அந்த சாதி எல்லாம் முன்னேறி போறான். நம்ம தான் கண்ட பயலெல்லாம் வர வச்சு வா நீ வா, நீ எங்க போன? செல்வகுமாருங்கிறவன் இப்ப ஒன்னா 10 வருஷம் 15 வருஷம் அதுக்கு முன்னாடி இந்த அமைப்பெல்லாம் எங்க காணா போனீங்களே? ஏன் போனீங்க? எதிராளியை எதிர்கொள்ள முடியாம போனீங்க, அரசியல்வாதிகளை எதிர்கொள்ள முடியாம போனீங்க. நிக்கிறோமே ஆணி அடிச்ச மாதிரி நிப்போம். செல்வகுமாருக்கு அப்புறமும் கட்சி இருக்கும், சும்மா கிடையாது. இன்னைக்கு கம்யூனிஸ்டுக்காரன் போஸ்ட் ஓட்டினாதான் அதிகாரி பயந்த காலம் போய் தமிழர் தேசம் கட்சியில ஒரு கண்டன போஸ்டர் ஓட்டினாவே அதிகாரிகள் கூப்பிடுறாங்க. என்ன பிரச்சனை? ரோடா? என்ன பிரச்சனை? பேசிக்கலாம், ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாதன்னு சொல்றாங்க. அப்படியான ஒரு கட்டமைப்பை தமிழகம் முழுக்க உருவாக்கி இருக்கிறார். இதுதான் சரியான கட்டமைப்பு, வன்னியருக்கான சரியான கட்டமைப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி, பழைய சமூக மக்களுக்கான சரியான கட்டமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முத்திரையர்களுக்கான சரியான கட்டமைப்பு தமிழர் தேசம் கட்சி தான். அவசியம் எல்லாத்துக்கும் போவாதீங்க. இந்த மக்களுக்கான பல முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒன்றுதான் இந்த மாநாடு. ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. 5 லட்சம் பேர் கூட போறோம். மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நான் பெரும்பான்மையா இருக்க பகுதியில, ஏன்னா திராவிட கட்சிகளுடைய எழுதப்படாத சட்டம்
நாடார் பெரும்பான்மை இருந்தா நாடாருக்கு கொடுக்கிற, சட்டமன்ற உறுப்பினராக அவர் வாய்ப்பை கொடுக்கிற, மாவட்ட செயலாளருக்கு வாய்ப்பை கொடுக்கிற, வன்னியர் பெரும்பான்மை இருக்கிற அவங்களுக்கு தானே கொடுக்கிற. ஏண்டா முத்திரையர் பெரும்பான்மை இருக்கிற மட்டும் பிரசாதியை கொண்டு வந்து வைக்கிற? இதோ சமூக நீதியா? இதை யாரு கேட்பா? நாடார் பெரும்பான்மை அந்த தொகுதியில நாடார் தான் சட்டமன்ற உறுப்பினர், வன்னியர் பெரும்பான்மை இருந்தா வன்னியர் தான் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் எல்லாமே. ஆனா முத்திரையர் பெரும்பான்மை இருக்க மாவட்டங்கள்ல அதிமுகவில திமுக முத்திரையர் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. இது பெரிய சமூக அநீதி. இந்த அநீதிக்கு எதிராக என்னைக்குமே நாங்க களத்துல நிற்போம். நீங்களும் கூட நிக்கணும். ஜனவரி 25 மறந்துடாதீங்க. எப்படி இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுகிறார்களோ, எப்படி கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போய் தன்னுடைய கடமை மத கடமை ஆற்றுகிறார்களோ, அதே போல முத்திரையர் என்று சொன்னா அந்த மாநாட்டில் கலந்துகிட்டு நானும் முத்திரையன், நான் பிறந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய கடமை இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வேன் என்று சொல்லி எல்லாரும் பெருந்திரளா கலந்து கொண்டு நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை தம்பி வெள்ளையன் அவர்களுக்கும், கார்த்தி அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் அருமை தம்பி தியாகம்பலம் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே சோமு அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும், இளைஞர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.